அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த சேவல் நான் ரொம்ப நம்பி இருந்தேன். இப்போ போகுது பார்த்தீங்களா அந்த சேவலை. அது வந்து அநியாயத்துக்கு செத்து போச்சு. அந்த எனக்கு பிடிச்ச கோழியும் செத்து போச்சு, அதுவும் செத்து போச்சு. நான் ரொம்ப நம்பினேன். கேட்டோன்னே மருந்து சொன்னவங்க சொன்னாங்க அது செத்து போயிருன்னு சொல்லிட்டு. அந்த சேவல் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது எனக்கே அந்த சேவல் பொழைச்சா எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி நான் வேறு ஒரு கண்டிஷன் வேறு போட்டு வச்சுருந்தேன். சேவல் செத்து போச்சு. அந்த ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஷார்ட்ஸில் அந்த சேவல் தான் அது. நல்லா இருந்துச்சு, நல்லா வரும்னு நினச்சேன் நான். இதெல்லாம் நிறைய இருந்துச்சு, எல்லாமே ஒரு 4 தடவையோ 5 தடவையோ கொடுத்தாச்சு. வாங்கிட்டு வந்த கோழிகள் அனைத்தும் காலி. இதெல்லாம் அடை வச்சு குஞ்சே உரிச்சிருச்சுங்க. அந்த கோழி தான் செத்து போச்சு நம்மளுது. அதுவும் இன்னொரு சேவலும் நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பூந்தி கோழியா, பூதியோ அது ஏதோ அந்த கோழி தான் செத்து போச்சு. அது என்னென்னே தெரிலிங்க, உடம்பு ரொம்ப உருக்கி எனக்கே ரொம்ப பார்க்குறக்கே பரிதாபமாக ஆகி செத்து போச்சு. எத்தனை இருந்திருக்குன்னு பாருங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லை, மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்தாச்சு. நான் எதுக்கு தான் அப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதே பழக்கமாயிருச்சு. இது வந்து ஊத்துக்குழி வெண்ணெய் எடுத்துகிட்டு போகிற ட்ரெயின் வண்டியோட ஃபோட்டோங்களாமாங்க. ஒரு ஹோட்டலில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பழசெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு இது பார்த்துட்டே எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஸ்கூல் டேஸ்க்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு ஸ்கூல் ட்ரெஸ்ஸு. குட்டீஸ் நிஜமாக இது பலகாரம் கொடுக்க போனப்போ எடுத்த வீடியோ. அந்த பொண்ணுக்கு குழந்தைய பிறந்துருச்சு. அந்த பொண்ணு யார் அப்படின்னா என்னோடய சித்தி பொண்ணு. சித்திக்கு பேரன் பிறந்திருக்காரு. மறுபடியும் இந்த பொந்தூரியில் வச்சு ஆட்டினப்போ ஜனவரி 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அன்றைக்கி தான் தலைவர் பிறந்தார். ரெண்டுமே பையன்தான். அவளுக்கு ரொம்ப லக்கி கேர்ள், ஒன்றும் பண்ண முடியாது. இது சித்தி கல்யாணத்தப்போ எடுத்த ஃபோட்டோங்க. சித்தி சித்தப்பா, அப்பா நிற்கிறாரு இந்த லாஸ்ட்டில், அண்ணன் ஆகிட்டு இருக்கிறது அப்பா. அது வந்து அத்தை மருமகன், அப்பாவோட ஓன் அக்கா மருமகன் அம்ச்சி. அது அம்ச்சி நான் சொல்ல மாட்டேன், அமத்தான்னு தான் சொல்லுவோம். பார்ப்பாங்களா அம்ச்சிங்கிறதுனால எனக்கு அப்படி ஒட்டிக்குது. அந்த செவுத்தோரத்தில் இருக்கிறது அத்தை பொண்ணு, அவங்க சித்திரக்கா. அம்தா ஊரில் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு பேராக இருப்பாங்க. விளையாடுறக்கா என்னன்னு தெரில, இருந்திருக்கிறேன். அப்புறம் அடிக்கடி லீவுக்கு போகிறது நான் சித்தி வீட்டுக்கு போவேன். அம்தா ஊர் இல்லைன்னா சித்தி ஊர். இதே மாதிரி தான் செல்லக்குட்டி போயிட்டுருக்கோம். 2 பேர்த்தையும் பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நிஜமாக இந்த மூஞ்சி இப்படியே தான் இருக்குது, இன்னும் ஆயனுட்டு குரங்கு குட்டி மாதிரி. எங்கள் அப்பா சொல்கிறதே மலங்குரங்கு அப்படிம்பாரு. அப்போ சொல்லும்போது கொஞ்சம் கடுப்பாகும். இப்போ எனக்கு நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னை அப்பா அப்படி சொல்லுவார்னு சொல்லிட்டு. சரி போடுங்க பார்த்துக்கலாம். பெரிய மீனாக வருமா? வரு நரி ஊளை விட்டுடுது, நல்ல சகுனம். சேர்றா விட மாட்டேன்டா. வந்துருச்சு. எவ்வளோ பெருசு வருது பாரு. அப்படியே என்னடா இத்தத்தை. அங்கே பாடுறா. சரி இன்னும் வரைக்கும் இங்கே வந்திருக்கலாம் போலயே. டே ஓப்பா. இந்த மாதிரி ஒரு காணா பரவாயில்லையாட்டக்குதே. இது மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கருத்தர். ஃபோன் கவர் மாற்றினதுக்கு எங்கள் அண்ணன் கேட்குறான். தலைவர் தான் 10th எக்ஸாம் எழுதுறாரு. பார்ப்போம் என்ன மார்க் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு. நிறைய நினைவுகள் வந்து அந்த ஊரில் இருக்குது. அந்த ஊரில் அப்படின்னா எல்லாமே மாறிடுச்சு. ஒரு சின்ன ரோஜா பூச்செடி இருக்கும், வாழைக்கன்று இருந்தது, தொண்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதை அந்த சாலை மாடெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. நிறைய இல்லை, ஒரு 2ஓ 3ஓ இருக்கும். செமையாக இருக்கும். அந்த உப்புமாவை நிஜமாக மறக்க முடியாது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனை தான் சாப்பாடு வச்சாலும் நான் உப்புமாவும் தயிரும் வாங்காமல் விடுவதே கிடையாது. இப்போதைக்கு என்னோடய ஃபேவரட் அந்த உப்புமா ஆயிடுச்சு. போனால் லீவுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கரும்பு போடுவாங்க. வருஷம் ஒருக்கா தான் வருஷம் வெல்லாமல் அப்படிங்கிறதுனால எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் படையப்பா.
சித்தியோட மச்சாண்டார் வீட்டில் போயிட்டு இருந்துட்டு பெரியப்பா வீடு. அவங்க வந்து வீரபாண்டியில் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, எல்ஆர்ஜி காலேஜில் லெக்சரராக இருந்தாங்க. அதெல்லாம் வாய் கொளருது இருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் இருந்துட்டு தான் நான் படையப்பா படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். செம்மையாக இருக்கும். நான் இப்பவும் போகணுன்னு நினச்ச படையப்பாக்கு. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா சங்கி? நீ உனக்கெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நினைக்கிறேன். ரிலீஸுக்கு எனக்கு தெரிஞ்சு தேட்டருக்கு ஃபஸ்ட்டு நான் போனது என்னோடய 10 வயசில். அதுக்கப்புறம் எப்பவும் போவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 படம் பார்த்துருப்பேன்னா என்னமோ ஒரு 40 வருஷம் கூடி. 6 இட்லி அப்படியே டபக்குன்னு வச்சுட்டு போவோம். அப்படியேங்கப்பா. இட்லி தோசை சரி மாப்பிள்ளை எல்லாமே போட்டுருவோம். மாப்பிள்ளை கண்டபடி பேசுவோம். எத்தனை மீன் குஞ்சு எத்தனை தெரியுது போ, நிறைய இருக்குது. போல இன்னைக்கு காலையில் பாப்பாவோட சித்தப்பா வந்து தண்ணி மோட்ரு விட்ற அந்த டப்பாக்குள்ளே பின்னாடி ஒரு பகலை இருக்கான். அந்த பகலைக்குள்ளே நாக்கை நீட்டிட்டு படுத்துருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கோ. நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, காலையில் மாட்டு கொண்டி கட்டினது கட்டியாச்சு, தட்டெடுத்து போட்டு போயிட்டு இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா மாட்டுக்கு வந்தாச்சு. அது என்னை பார்க்குது, குதிரை மாதிரியே பார்க்குதுடா சாமி, செமையாக இருக்குது. இப்போ போய் தட்டெடுத்து போட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு வரணும். நம்மளுக்கு அந்த டப்பாக்கிட்ட போகிறக்கே பயமாக இருக்குது. அந்த பகலைக்கும் இந்த என்ன சொல்கிறது, அந்த தகரத்துக்கும் பகலைக்கும் சென்டரில் இருந்துச்சு. அது எப்பவுமே அங்கே தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியவில்லை. என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாட்டி. எனக்கு நம்மளுக்கு ஐயோ பாட்டுனா அப்பா தங்கத்தோட நிலைமை காலையிலேருந்து இது இப்படி தான் கட்டியாச்சு. போய் அப்புறம் என்ன தட்டு இருப்போமா, தட்டு அருவாள் பக்கத்தில் தான் இருக்குது, பார்த்து போடுவோம். சின்ன வயசில் நான் போய் இருந்தப்போ கல்யாணம் முடிச்ச புதுசில் சித்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது தூரம் அப்படிங்கிறதுனால என்னை லீவு கொண்டே அங்கே வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து கோதுமை உப்புமா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டுனாமா. அந்த அன்னைக்கு ஈக்குமார் குச்சி, அதுக்கு பேர் சீமா குச்சின்னு அங்கே சொல்லுவாங்க. அதனால் எடுத்து மிரட்டினாங்களா அடித்தாங்களான்னு எனக்கு நல்லா தெரியல. ஆனால் என்னோடய சித்தப்பா, எனக்கு வயசு 37 வயசாச்சு, இன்னுமே சொல்லி காட்டுவார் சீமா குச்சி உப்புமான்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ வயசு ஒரு 3-4 எல்கேஜி படிச்சிருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் அவர் ஞாபகம் வச்சுருந்து என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நான் முன்னாடி பேசியிருப்பேன்னு நினச்சேன், பேசலை. சீமா குச்சி உப்புமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிஜமாக ஊர் நடுப்பாளையம், நான் மறக்க முடியாத ஊர். நல்லா சுற்றி இருக்கேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். லீவுக்கு மேக்ஸிமம் அங்கே இருப்பதுண்டு. இல்லைன்னா தங்கச்சி அவள் அங்கேருந்து இங்கே வருவாள். ஒரே புள்ள, நாங்கள் 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னுங்காட்டிக்கு ஒன்றா சங்கீதா நம்ம வீட்டுக்கு வருவா, இல்லைன்னா நான் அங்கே போவேன். சாப்பிட்ட வடை பாயாசமெல்லாம் ஏப்பமாக வருது. கால் வலிக்குதுடா சாமி. அடி அம்மா இருமா.
பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தட்டு மறுபடியும் கொஞ்சம் அறுத்து போட்டேன். அந்த அம்மா வந்து சாப்பிட்டு கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. கம்முன்னு அங்கேயே கூப்பிட்டு போய் அறுத்து போட்டுருக்கலாமாட்டு இருக்குது. ஏன் இந்த தேவையில்லாத வேலை செஞ்சுன்னு தெரில. பாவம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வச்சு போக வரைக்கும் அந்த அளவுக்கு பசி ஆயிருமா என்ன? ஏன் இப்படி காலில் கட்டிட்டு போனது பாவம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்துருக்கலாம் இன்னொருத்தவங்கள. ஆனால் கூப்பிடவில்லை, கூப்பிடல, விட்டாச்சு. அந்த அம்மா இப்போ தான் ஸ்லோவாக ஒன்று ஒன்றா கடிச்சு சாப்பிட்றாங்க. டைம் ஆகிட்டே இருக்குது. இந்த வாட்ச் எதுக்கு அப்படின்னா, சும்மா வாட்ச் போயிடுச்சு. இது வந்து நங்கையா பையனுக்கு வாட்ச் வாங்கும்போது போட்டது 5,6. அந்த 5,6ஐயும் சாப்பிடாம கிளம்பியாச்சு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது காலையில் கொண்டு வந்து கட்டிடலாம். இப்போ வளைச்சிட்டு போயிடலாம். அப்பா அடே நில்லடி நீ ஒருத்தி. ஒரு வீடியோ எடுக்கிறக்குள்ள நான் படுற வாடு. ஸ்டாண்டு கையில், வருவாள் கையில் 3 தடவை கீழே விழுக்காட்டியாச்சு இந்த ஃபோனை. ஸோ கடவுளே, கிளம்பு. வைத்தியம் பாரு, உனையும் பாரு. நீ எப்போ தான் தெப்பு தெரியும் என் அழகுக்கு லட்சணமாக வருவியோ தெரியுமா? நீங்கள் என் கண்ணுக்கு லட்சணமாக நட உனி மேய்ஞ்சிட்டின்னா அடி வெளுத்துட்ருவோம் பார்த்துக்கோ. காலையில் பிடிக்கிறக்கு சிக்க மாட்டேங்கிற தங்கம்மையில் வரு மாமங்கார் இடிக்க வரேன் லொல்லு மாமங்கார் இடிக்க வரேன். வா காப்பாத்துறா பிள்ளைய காப்பாத்துறா. திருடா உங்கள்கிட்ட இருந்து இந்த பிள்ளைய காப்பாத்துறா. கழுத அமிச்சிட்டு போயிட்டியா? ஏய், கொஞ்சம் நேரமாக பிடிச்சிருந்துருக்கலாம். அசால்ட்டாக அம்மாட்ட மட்டும்தான் போவான்னு நினச்சது தப்பாக போச்சு. ஏண்டி செல்லப்புள்ள மறுபடியும் பிடிச்சாச்சா? மறுபடியும் விட்டுருவேன். வா போலாம். வா பர் அடி வாடி போகலாம். காலையில் எனக்கு டைம் ஆச்சு. கூட நம்ம மாடு தான் இப்படி இருக்குதோ என்னமோ நினச்சேன். நான் இன்னொரு பக்கம் பார்ப்பேன், அவங்க 7-8 நாட்டு மாடு வச்சுருப்பாங்க. லைனாக கட்டி சும்மா திமுக்குன்னு அப்படி கறியே இருக்கும். அப்புறம் பார்த்தா அவி மாடு இப்படி தான் இருக்குது. அப்புறம் பஞ்சத்துக்கு அப்புறம் வேணும்ல, நம்ம என்ன நாமளாக சாப்பிட போகிற வச்சுருந்து இப்போவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேற்று சாயங்காலம் போட்டது அம்மாவுக்கு தொண்டையில் இறங்கலை. ஆனால் இப்போ வெளுப்புறாங்க, பத்தலை. அப்போ கொஞ்சம் எத்தி போச்சு போல். என்ன பண்ணுறது?